ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிமிர்னா ஜெபக்குழு ஊழியங்கள் சார்பிலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துதல்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு அதிக மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நாம் நம்முடைய தியானத்துக்காக நான் தெரிந்து கொண்ட வார்த்தை பாழாக்கும் அருவருப்பு என்ற வார்த்தை. இதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15வது வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இந்த பாழாக்கும் அருவருப்பு என்றால் என்ன? இதை தானியேல் எப்படி சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாழாக்குகிற அருவருப்பு, அருவருப்பு என்றாலே சகிக்க கூடாதது, அது நல்லதல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாழாக்குகிற அருவருப்பு, ஒரு பாழ்படுத்துகிற ஒரு காரியம், அது என்ன? எதை குறித்து இயேசு கிறிஸ்து இப்படி நமக்கு சொல்லி இருக்கிறார்? தானியேல் சொன்ன ஒன்றை ஆண்டவர் மேற்கோள் காட்டி இங்கு பேசுகிறார். அப்படி என்றால் தானியேல் சொன்னது எவ்வளவு முக்கியமான காரியம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நிறைய காரியங்கள் ஒருவேளை நமக்கு எளிதில் விளங்காததாக இருக்கும். அது வருங்காலத்தை பற்றிய நிறைய தீர்க்க தரிசனங்கள் அங்கு அவர் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்படுகிறது, அந்த பாழாக்குகிற அருவருப்பு யார் மூலமாக செய்யப்படுகிறது என்று. அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, நல்லா கவனிங்க, பாதி கடந்த பிறகு, பாதி சென்ற பிறகு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அருவருப்பான செட்டைகளோட. அப்ப இந்த பலியும் உடன்படிக்கையும் எங்கு நடக்கும்? தேவாலயத்துல. அந்த தேவாலயத்துல பலிகளும் உடன்படிக்கைகளும் அங்கு நடந்து கொண்டிருக்கும் போது அதை நிறுத்துகிற விதமாக பாழாக்குகிறவன் வந்து இறங்குகிறான். பாழாக்குகிறவன் அழகான தோற்றமோ அல்லது இனிமையானவனாகவோ இங்கு சொல்லப்படவில்லை. அருவருப்பான செட்டைகளை உடைய அந்த பாழாக்குகிறவன் அங்கு வந்து இறங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வரும்போதே அங்கு நிர்மூலம் பண்ணுகிறவனாக அவன் வருகிறான். அந்த ஒரு காரியத்தை அவன் நிறுத்துகிறான். என்ன செய்யப்படுகிறது? பலியும் உடன்படிக்கையும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு கட்டளையாக அது இருக்கிறது. தேவாலயத்திற்கு போதல், ஜெபம் செய்தல், இந்த பலி செலுத்துதல் என்பது அவர்களுக்கு தரப்பட்ட ஒரு ராஜரீக கட்டளை. அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலி. இந்த காரியத்தை நிறுத்தும்படி அந்த பாழாக்குகிற அருவருப்பான செட்டைகளை உடைய பாழாக்குகிறவன் வந்து இறங்குகிறான் என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதே தானியேல் 11:31வது வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 11:31. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். பலி செலுத்துகிற இடம் தேவாலயம், பலி செலுத்துகிற இடம் பரிசுத்தமான இடம். அந்த இடத்திலே அவன் வந்து என்ன செய்கிறான்? பாழாக்கும் அருவருப்பை அந்த இடத்திலே வைக்கிறான். வருகிறவன் அருவருப்பான செட்டைகளோட வருகிறான். அந்த அருவருப்பை பலிபீடத்தண்டையிலே அவன் வைக்கிறான். அப்படி என்றால் பரிசுத்தமாய் காப்பாற்றப்பட வேண்டிய அந்த தேவாலயத்திற்குள்ளே அருவருப்புகள் நுழைகிறது. அந்த பலி செலுத்துதலை நிறுத்துவதற்காக அவன் செயல்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருக்குரிய அந்த ஆலயத்திலே, பரிசுத்தம் காக்கப்பட வேண்டிய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அருவருப்புகள் கொண்டு வந்து திணிக்கப்படுகிறது. இதை திணிப்பவன் யார்? பிசாசு. அவன் முதலிலே வரவில்லை, இடையே வந்து அதை நிறுத்துகிறான். இந்த காட்சியை பார்க்கும்போது இது வருகை நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்து வந்து என்ன செய்ய போகிறான் என்பதை பற்றி நமக்கு விளக்கி காட்டுவதாக அமைகிறது. இதே தானியேல் 12:11வது வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல்
1290 நாள் செல்லும். 1290 நாள், 3.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட. அப்ப அந்த 7 ஆண்டுகளில் பாதி, இதை தான் நம்ம சொல்றோம், பலி செலுத்தும் போது பாதியிலே அவன் வருகிறான் என்று. அதுவரை பலி செலுத்துதலும் உடன்படிக்கையும் ஆலயத்தின் செயல்பாடுகளும் அமைதியாய் நடந்து கொண்டே இருக்கிறது. அவனும் நல்லவன் போல அமைதியாய் இருக்கிறான். ஆனால் இடையே அவன் நுழைந்து அந்த அன்றாட பலியை நிறுத்துகிறான், பலி செலுத்துதலை நிறுத்துகிறான், அருவருப்பை அந்த இடத்திலே அவன் திணிக்கிறான். இது அந்த 1290 என்பது 3.5 ஆண்டுகளை குறிக்கிறது. இங்கே ஒருவேளை இது பின் நாட்களிலே அந்தி கிறிஸ்து வந்து நல்லவன் போல இருப்பான், அதற்கு பிறகு எருசலேமிலே நான் தான் ஆண்டவர் என்று அவன் உட்காருவான், பலி எனக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவான். இதெல்லாம் நம்ம தெரியும், நம்ம வாசிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இது எப்பயோ நடக்க போது, அதை மாதிரி யோசிக்க வேண்டாம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். 1 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோம், நீங்களே அந்த ஆலயம். இங்க ஆலயத்திற்குள்ளே பாழாக்கும் அருவருப்பு அந்தி கிறிஸ்துவினாலே நுழையும் என்று நாம் வாசிக்கிறோம். கிமு 167 கிரேக்க அரசன் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்பவன் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே அதை பிடிக்கும்போது பன்றியை கொண்டு வந்து பலி செலுத்தினானாம். இவ்வாறு இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது அருவருப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் அதை சொல்றாங்க, இந்த பலிபீடத்தை அவன் நிறுவி, அவனுடைய தெய்வத்திற்கான ஒரு பலிபீடத்தை நிறுவி அந்த ஆலயத்திற்குள்ளே இதை அவன் பலி செலுத்துகிறான். இதுதான் பாழாக்கும் அருவருப்புன்னு அப்ப சொன்னாங்க. மீண்டும் இன்னொரு முறை இது நடக்க போகிறது என்று இயேசு கிறிஸ்துவும் அதை பற்றி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இதை மத்தேயு 24:15 சொல்லும் போது, ஏற்கனவே தானியேல் இதை பற்றி சொல்லி இருக்கிறானே என்று சொல்லுகிறார். சரி, இதை நம்ம கவனிக்கிறது என்ன? நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவர் தங்குகிற ஆலயம் கற்களாலே கட்டப்பட்ட கோபுரங்கள் அல்ல, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எப்படி பால் கடிக்கும் அருவருப்பு அந்த அருவருப்பான செட்டைகளை உடைய பாழாக்குகிறவனாலே உள்ளே கொண்டு வந்து செய்யப்படுகிறது, ஆண்டவருக்கு உகந்த அந்த பலி செலுத்துதல் நிறுத்தப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்குரிய காரியங்கள் நிறுத்தப்பட்டு போகிறதே. நம்முடைய வாழ்க்கையிலே பாழாக்குகிறவன் எப்படி எந்த ரூபத்திலே நுழைகிறான் என்பதே தெரியவில்லையே. அவன் உள்ளே வந்து அவமானவைகளை செய்ய வைக்கிறானே. இந்த பாழாக்கும் அருவருப்புகள் ஆண்டவர் தங்குகிற ஆலயமாகிய நம்முடைய சரீரத்திலே இருக்கிறதா? நமக்குள்ளே இருக்கிறதா? ஆண்டவர் இன்று நம்மை சிந்திக்கும்படி அழைக்கிறார். இந்த பாழாக்கும் அருவருப்புகள் நம்மை விட்டு நீங்குவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் அது இவ்வளோ நாள் ஆகும்ன்றதெல்லாம் அழகா சொல்லியிருக்காங்க. 11:31 பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி இன்று சில காரியங்களை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் தங்குகிற ஆலயமாகிய நம்முடைய சரீரத்திலே அருவருப்புகள் எவை எவை இருக்கிறது? சிந்தையிலே, நம்முடைய சொல்லினாலே, செயலினாலே என்னென்ன அருவருப்புகளை உள்ளே நுழைத்திருக்கிறோம்? இடையிலே இந்த ஆலயத்தை பரிசுத்தமான இந்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி என்னென்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை இன்று நம்மோடு பேசுகிறது. அது மாத்திரம் அல்ல, ஆலயங்கள் இன்று பல இடங்களிலே பரிசுத்த குலைச்சலாகி இருப்பதை பார்க்கிறோம். பலி செலுத்தப்படுகிற இடம் பாழாக்குகிற அருவருப்புகள் நுழைந்த இடமாக மாறி போனது. ஆராதனைகளிலே அல்லது ஆவிக்குரிய அந்த நடைமுறைகளிலே பிசாசானவன் தந்திரமாய் நுழைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது தவறு என்பதை தெரியாதபடி அதற்குள்ளே மூழ்கிவிட்ட சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். இன்று ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புகிறார். பாழாக்கும் அருவருப்பு உனக்குள்ளே வந்திருக்கிறதே, இதை பற்றிய அறிவு உனக்கு இல்லையா? இதை பற்றிய விழிப்புணர்வு உனக்கு இல்லையா? இன்று எவ்வளவு இடங்களிலே பிசாசானவன் வஞ்சகமாய் உள்ளே நுழைந்திருக்கிறான். ஆராதனைகளிலே நிறைய விஷயங்கள் ஆண்டவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இல்லாமல் சிதறடிக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைய உள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய அவமான காரியங்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது.
வித்தியாசமான போதனைகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. பாழாக்கும் அருவருப்புகள் எப்படி உள்ளே நுழைந்தது? அது நன்மை போலவே தெரியும். 3 வருஷம் அமைதியா இருக்கும், அதுக்கு பிறகுதான் அது வேலையை காட்டும், நமக்கு தெரியாது. அப்படி என்னென்ன நுழைந்திருக்கிறது? ஒன்று, சுத்தம் செய்யப்பட வேண்டியது அவருடைய ஆலயமாகிய நாம், நம்முடைய சரீரம். இதை சுத்திகரிப்போம். பாழாக்கும் அருவருப்புகள் இல்லாதபடி சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம். அடுத்தது இன்னொன்று என்ன? பிசாசானவன் தந்திரமாய் நுழைந்திருக்கிற நம்முடைய ஆராதனைகள், வழிபாடுகள், பரிசுத்தமான இடங்கள் பரிசுத்த குலைச்சலாய் இருக்கிறதை சரி செய்வோம். ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். 2 நாளாகமம் 36:14. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படி மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். நமக்கு தெரியும், ஆலயம் பரிசுத்தம் பண்ணப்படுகிறது. சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினார். ஆண்டவருடைய மகிமை அங்கே இறங்கியது. எல்லாருடைய விண்ணப்பங்களும் அங்கே கேட்கப்பட வேண்டும், மகிமை எப்பொழுதும் தங்கி இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். அப்படிப்பட்ட பரிசுத்தமான அந்த ஆலயத்திலே இவர்கள் என்ன செய்தார்கள்? இங்க பார்க்கிறோம், ஆசாரியர்களில் பிரதானமானவர்கள். ஆசாரியன் யார்? பலி செலுத்தக்கூடியவன், விண்ணப்பம் பண்ணக்கூடியவன், ஆண்டவர் தெரிந்து கொண்டவன். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, ஆலயம் பரிசுத்தம் பண்ணப்பட்டது, அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். யாரோட இதை கற்றுக்கொண்டாங்க? புறஜாதியாருடைய அருவருப்புகள். இந்த உலகத்துல நாம வாழ்றோம், இந்த உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த உலகத்துல இருக்க எல்லாருடைய காரியங்களையும் நாம கற்றுக்கொண்டு அந்த அருவருப்புகளின்படி வாழ்ந்தா நாம தீட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். இங்க பாருங்க, இதை செய்தது யார்? ஆசாரியர்களில் பிரதானமானவர்கள். ஜனங்களும் சேர்ந்ததை செய்றாங்க. ஆண்டவர் எவ்வளவாய் துக்கப்பட்டிருப்பார். பாழாக்கும் அருவருப்பு எல்லா இடங்களிலும் நுழைந்திருப்பதை பார்க்கிறோம். எரேமியால நிறைய வசனங்கள் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எரேமியால 4வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியா 4:1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. என் வாழ்க்கை ஏன் இப்படி அலைஞ்சு திரிகிற மாதிரி இருக்கு? ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? ஏன் எனக்கு ஒவ்வொன்றிலையும் இவ்வளோ போராட்டம்? நிறைய பேர் யோசிப்பதுண்டு. ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரும்புப்பா. உனக்கு அதுக்கே மனசு இல்லையே? திரும்பணும்னு மனசு இருந்தா நீ திரும்பு. சும்மா இல்லை, அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிடு. நீ நிறைய காரியங்களில் ஊறிட்ட, நிறைய தவறு செய்கிற, இதை அகற்றிவிடு, நீ திரும்பு, அப்பொழுது நீ அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். எரேமியால 44வது அதிகாரம் 22வது வசனம். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியேற்ற அந்தர வெளியும் பாழும் சாபமும் ஆயிற்று. என் குடும்பத்தில் ஏன் சாபம்? எங்கள் தலைமுறையில் ஏன் இந்த பிரச்சனை? எங்கள் வீடுகளில் ஏன் இந்த சமாதான குறைவு? ஏன் இந்த காரியங்கள் நடக்குது? பல நேரங்களில் கேள்விகளோடு நாம் இருப்போம். ஆனால் இங்கே பாருங்க, ஏன் இது நடக்குதுன்றதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. உன் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்புகளையும் ஆண்டவரால் பொறுத்துக்க முடியல, அவ்வளோ அதிகமாயிடுச்சு, அதனால தான் இந்த பிரச்சனை. இன்னைக்கு அந்த அருவருப்புகள்ல இருந்து விடுபடும்படி ஆண்டவர் நம்மோட பேசுறார். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். ஆண்டவர் இங்க தேடுறார், தன்னுடைய தாசரை அனுப்பி தேடுறாரு. எங்கேயாவது இந்த ஊர்ல செய்யப்படுற அருவருப்புகளை நினைச்சு மனம் கசந்த அழுகிற ஆத்துமாக்கள் யாராவது இருக்காங்களான்னு ஆண்டவர் தேடுறார். அன்பானவர்களே, ஒன்று, நாம இந்த சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி, பாழாக்கும் அருவருப்புகள் உள்ளே நுழைந்து விடாதபடி நம்ம சரிப்படுத்தணும். இன்னொன்று, பரிசுத்தமான ஆலயங்களுக்குள்ளே,
ஆராதனைகளுக்குள்ளே எந்த வடிவத்திலும் பாழாக்கும் அருவருப்பு நுழைந்து விடாதபடி அதை தடுக்க எச்சரிப்போடு இருக்க அழைக்கிறார். இன்னொன்று, இந்த பாழாக்கும் அருவருப்புகள் ஐயோ சரியாகாதா, இப்படி கண்ணீர் விட்டு அழுகிற ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து கொள்ளுகிறவர்கள் எங்கேயாவது இருக்காங்களான்னு அவர் தேடுறார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பாழாக்கும் அருவருப்பு எருசலேம் தேவாலயத்திலே செய்யப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிசாசானவன் இடையிலே நுழைந்து அந்த பலியை நிறுத்தி பரிசுத்த குலைச்சலாக்குகிறான் என்று பார்க்கிறோம். இது எப்பயோ நடந்தது அல்லது பின்னாளிலே அந்தி கிறிஸ்து வரும்போது நடக்கும் என்பதல்ல, இது எங்கள் நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்ற வார்த்தையின்படி எங்கள் சரீரத்தை ஆலயமாய் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசானவன் உள்ளே நுழைந்து எங்களை தீங்கான காரியங்களை செய்ய வைத்து அருவருப்புகளை உள்ளே விதைக்காதபடி எங்களை பரிசுத்தமாக்கும். எங்கள் ஆலயங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஆராதனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அங்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே பிசாசானவன் தந்திரமாய் நுழையாதபடி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமான இடங்கள் பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடைசியாக இதை காண்கிற இந்த அருவருப்புகளை பார்த்து மனவேதனையோடு உம்மிடத்திலே மன்றாட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்களை உம்முடைய பாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏசப்பா ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்டவர்களை தேடுகிறீர் என்பதை வாசிக்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரோட ஜெபம் பண்றாங்க, இந்த ஊர்ல நடக்கிற அருவருப்புகளை பார்த்து யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்கன்னு எண்ணிக்கை இடுகிறீர். அந்த எண்ணிக்கையிலே நாங்கள் சேர விரும்புகிறோம். அந்த பாரத்தை எங்கள் உள்ளத்திலே நீர் வைத்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்களும் பாரத்தோடு ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.